தற்பொழுது சொல்லுவது மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம். இது திருமணத்துக்குன்னே அல்ல, ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு கூட இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தலாம். உங்கள் ஜாதகத்திலே உங்கள் இந்த இதய சக்கரம் இருக்கிறது அல்லவா, இந்த இடம் 4ஆம் இடமாக குறிக்கப்படுகிறது. இந்த இடத்த நம்ம இதய சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். தாமரை பூ என்பது மகாலட்சுமிக்கு உரியது. அனுராதா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அனுஷ நட்சத்திரம் தாமரை பூவை குறிக்கும். இந்த தாமரை பூ என்று சொல்லக்கூடியது நமக்கு மிகுதியான ஒரு செல்வத்தை தரக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. இதுக்கு பேரு தாமர முத்திரைன்னு எல்லாம் பேரு, கமல முத்திரைன்னு நானே பல்வேறு நிகழ்ச்சிகளில் சொல்லியிருப்பேன். இப்படி தாமரை பூ போல வச்சுக்கிட்டு தியானம் பண்ணணும்லாம். இந்த தாமரை பூவை நாம் மனதில் இந்த இதய சக்கரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பொன்னிறமான தாமரை பூ இருப்பதை போல கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு கோல்டன் லைட் லோட்டஸ். எந்த விதமான மந்திரங்களும் தேவையில்லை, எந்த விதமான கோரிக்கைகளும் தேவையில்லை. நான் சொல்லுவது கண்ணை மூடிக்கொண்டு பழையதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம், வரப்போவதை நினைத்து அச்சப்பட வேண்டாம். நிகழ்காலத்திலே மனதிலே ஒரு தாமரைப்பூ இருப்பதை தியானம் செய்ய துவங்குங்கள். வாழ்க்கை மலரத் துவங்கும், மாறத் துவங்கும். ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் தான்.